வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. தான் தான் கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுக்கறாரு கோபி. ஆனா அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. நம்ம பாக்கியா அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சரணடைறாங்க. இதுக்கான ஆதாரத்தையும் பாக்கியா கொடுக்கறாங்க. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கோபியை கூட்டிட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. அட்டி தாங்கவே முடியல. போலீஸும் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆனா பதிலே சொல்லல. இனியா எங்க இருக்காங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்த பாக்கியா கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க எல்லாருமே. ஆகாஷ்கார இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவரும் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நம்மனாலதான் இது எல்லாமே பிரச்சனை இவங்களுக்கு வந்தது. நம்ம மட்டும் இனியாவை லவ் பண்ணாம இருந்திருந்தோம்னா இனியாவும் நல்லா இருப்பா, அவங்க குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். நம்மனாலதான் இத்தனை பிரச்சனையோ அப்படின்னு யோசனை பண்றாரு. கோபியை எப்படி வெளியே கூட்டிட்டு வருதுன்னு பாக்கியா ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இனியா என் அப்பாவை பார்த்தே ஆகணும்னு பயங்கர புடிவாதத்துல இருக்காங்க. இங்க பாரு, அப்பா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா உனக்கு போதும் இல்ல அப்படின்னு எழில் கேக்குறாரு. அது போதும் அண்ணா, எனக்கு அது போதும். அப்பா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்காக பாவம் அப்பா ஜெயில் எப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இனியா. எழில் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்னடா எழில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, கோபி சாரா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களாமா அப்படிங்க. ஆமாண்டா, அதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், சொல்லுடா, கண்டிப்பா செய்றேன். ஸ்டேஷன்ல அப்பா எப்படி என்ன நிலைமையில இருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நீ கொஞ்சம் பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாடா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள புடிச்சு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவரு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எழிலோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் புடிச்சு அந்த ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. வேற ஏதோ கேஸ் விஷயமா பேசுற மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு போய் கோபி எந்த நிலைமையில இருக்காரு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. கான்ஸ்டபிள் சொல்றாரு, பாவம் அந்த கோபி சாரு போட்டு அட்டி பெண்ணி எடுக்கிறாங்க. இந்த நிதேஷ் கேஸ்ல அவங்க அப்பா சும்மா விட மாட்டார் போல இருக்கு. பயங்கரமா காசு விளையாடுதுப்பா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கோபி சாரே கொலைய ஒரு ஆந்தான் பண்ணுனேன்னு ஒத்துக்கிட்டாங்க கூட அவரை சும்மாலாம் விட மாட்டாங்க, என்கவுண்டர்ல போட்டாலும் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கான்ஸ்டபிள் இதை கேட்டுட்டு உடனே அந்த எழில் ஃப்ரெண்டு எழிலுக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. டேய், அவங்க அப்பா மட்டும் அந்த கொலையை பண்ணனதா ஒத்துக்கிட்டாங்கன்னா என்கவுண்டர்ல போடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்கடா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கடா, இது பெரிய பிரச்சனையாகும் போல இருக்கு. எழிலோட ஃப்ரெண்டு சொன்னோன்னே எழில் பதறி போயிடறாரு. இனியாவும் பார்த்தா எழிலுக்கு ஆப்போசிட்ல தான் சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா போன் பேசத்த அப்படி பாத்துட்டு இருக்காங்க. எழில் பாக்குறாரு, அந்த விஷயம் இனியாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஓ அப்படியாடா, ஓகேவா, அப்பா நல்லா இருக்காரா, ஓ சரி சரிடா, ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற எழில், ஓகேடா, சரி நான் போனை வச்சுட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன், ஏதாச்சும் விஷயம்னு உனக்கு மெசேஜ் கூட பண்றேன்டா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆனா என்னாச்சுன்னா, அப்பா எப்படி இருக்காராமா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடே, அப்பா நல்லா இருக்காராமா, சும்மா ஒரு விசாரணைன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, 2 நாளா ரிலீஸ் பண்ணிடுவாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி, என்ன நல்லதா போச்சு அப்படின்னு இனியா நினைச்சிட்டு இருக்காங்க. இனிலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இதை உடனே ஏதாச்சும் ஒண்ணு சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்றாரு. பாக்கியா ரூம்ல அப்படி படுத்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இனியாவோட வாழ்க்கையை எப்படி மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு கவலையில இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்டையும் செலின் கிட்டையும் சொல்லிடலான்ட்டு போறாரு. பார்த்தா அங்க செலின் இல்ல, பாக்கியா மட்டும்தான் அங்க இருக்காங்க. பாக்கியாவை பார்த்துட்டு, மா செலின் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. செலினா இங்கதானடா இருந்தா, என்னாச்சுடா, அப்பா பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா, ஆமாமா பெரிய பிரச்சனை அப்படின்னு குசு குசுன்னு சொல்றாரு. என்னடா சொல்ற, மாஷ் சத்தம் போடாதீங்க, இனியா இருக்கிறா அப்படின்னு கைஜாட காமிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு மெதுவா கேக்குறாங்க. பாக்கியா, மா அப்பாவை பயங்கரமா அடிச்சிருக்காங்களாமாமா, அது மட்டும் இல்லாம அவரு மட்டும் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கிட்டாருன்னா என்கவுண்டர் பண்ணிருவாங்க, எனக்கு பயமா இருக்குதுமா, உடனே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒளிஞ்சிருந்ததெல்லாம் போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஏதாச்சும் ஒரு பெரிய வக்கீல புடிச்சு அப்பாவை வெளியே கொண்டு வர பாக்கணுமா, நான் இங்கே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேம்மா. இல்லை, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அதுதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. சரி செலி நீங்கம்மா இங்கே தாண்டா இருந்தா, எங்கேன்னு தெரியலையேம்மா, எந்த காரணத்து கொண்டும் இனியாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அவ ரொம்ப பதட்டப்படுவா, டென்ஷனா ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவா, போய் நான் தான் இதை பண்ணேன்னு சொன்னாலும் சொல்லிடுவா, வேண்டாம்மா நீ எதுவுமே சொல்லாதா. ஓகேடா, நான் சொல்லல, நானும் வரட்டுமா எழில், எனக்கு பயமா இருக்கு, அப்புறம் இனியாவை யாருமா பாத்துக்கிறது, நீங்க இருமா, நானும் செலினும் போய் பார்த்துட்டு வர்றோம், என்னன்னாலும் சரி நீங்க மட்டும் இனியாவை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடாதீங்க, சரியா, நீ பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே செலின் வர்றாங்க. என்னாச்சுடா, உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ கேட்டிருந்தா, ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதா, ஆமாடா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செலின் கிட்ட எல்லா விஷயத்தையும், போதும்டா நீங்க பேசுனது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ள வந்துட்டு இனியாக்கு தெரியாம கதவை மெதுவா சாத்திட்டு தான் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா இது என்னமோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, உடனே கிளம்பலாம் வா அப்படின்னு
செலியன்னு சொல்றாங்க, ஆமாண்டா, இப்ப கிளம்பி முதல்ல வக்கீல போய் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாம். அப்பாவை எப்படியாச்சும் பெயில்ல எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீ பார்த்து பத்திரமா போங்க. அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் சொல்றாரு, இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லம்மா. நாங்க எதுவுமே பண்ண முடியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு மெசேஜ் பண்ண சொல்றேன், அல்லது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா அப்படிங்கிறாங்க. டேய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. இனியா அப்படியே அந்த சோஃபால படுத்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. இனியா கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ என்னன்னு இனியா கிட்ட சொல்றது அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க. நான் சொல்றேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க. சோஃபா கிட்ட நின்னுட்டு இனியா அப்படின்னு கூப்பிட்டோன்னே மா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க இனியா. அண்ணனுக்கு 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. மா, ஏம்மா? ஆனா என்னாச்சுன்னா நீங்க எல்லாம் கிளம்புறீங்க? நம்மள எல்லாத்தையும் ஒன்னா அப்பா இங்கதானே இருக்க சொன்னாரு, வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்படிங்கும் போதே பாக்கியா சொல்றாங்க, இல்ல இனியா, அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்களாமா, அதனால ஏதாச்சும் ஒரு வக்கீல கூப்பிட்டுட்டு போறது நல்லது தானே, அதனால இவங்க வக்கீல பாக்குறதுக்காக தான் கிளம்புறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்லும் போதே எழில் சொல்றாரு, இல்லம்மா, நான் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஆக்சுவலா ஒரு உண்மையை சொன்னா கேஸும் கூட போடலையாமாம்மா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்க வக்கீல கூட்டிட்டு போறோம்மா, அப்பாவை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம், நீங்க 2 பேரும் மட்டும் இங்கேயே இருங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கால் பண்றேன். ஏன்டா ஃப்ரெண்டு கிட்ட? அதான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்ல, அப்ப நீயே கால் பண்ண வேண்டியதானே? அடலட்டே, அப்பாவை சும்மா ஒரு விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இருக்கிற இடம் தெரியக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். அம்மா, நாங்க யாருமே உனக்கு கால் பண்ண மாட்டோம், என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கால் பண்றோம், சரியா அப்படின்னு சொல்லும் போதே, டே எழிலே, இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? உன் ஃப்ரெண்டோட போனையோ இல்ல ஏதாச்சும் ஒரு புது சிம் கார்டையோ வாங்கிட்டு எங்களுக்கு கால் பண்ணலாம்ல, நாங்க என்னாச்சோ ஏதோன்னு பதட்டமா இருப்போம்ல, அதனால தாண்டா சொல்றோம்மா. இது கூட சூப்பர் ஐடியாவே இருக்கேம்மா, நான் பண்ணிடுறேம்மா. ஒரு புது சிம் கார்டு வாங்கினா தெரிஞ்சது, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு உனக்கு கால் பண்றேன், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எழில் செலியன் 2 பேரும் சொல்லிட்டு, லட்டு, எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணே, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. அப்பாவை கூட்டிட்டு வந்தோன்னு எனக்கு அப்பா கிட்ட போன் பண்ணி கொடுக்குறீங்களா, நான் அப்பா கிட்ட பேசணும் போல இருக்குண்ணே. லட்டு, இதுவும் கூட நான் செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா செய்யறேம்மா அப்படின்னு எழில் சொல்றப்ப செலியன் சொல்றாரு, இங்க பாரு, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்தோன்னே உனக்கு இப்ப கால் பண்ண முடியாது, புது சிம் கார்டு வாங்கிட்டு தான் உனக்கு கால் பண்ண முடியும், அதனால எப்படியும் 2-3 நாள் ஆயிரும்மா. நான் அது வரலும் என்னோட ஃப்ரெண்டோ இல்ல எழிலோட ஃப்ரெண்டு கிட்டயோ கூப்பிட்டு நாங்க உங்ககிட்ட பேசுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க வரோம் அப்படின்னு போறாங்க. பார்த்து பத்திரமா போங்க, இதனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு குசு குசுன்னு செலியன் கிட்ட சொல்றாங்க பாக்கியா. சரி இனியா, நீ உள்ள போ, நான் கதவை சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. இனியா போய் மறுபடியும் சோஃபால போய் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்துட்டு, அப்பாவை நீங்க எப்படியாச்சும் பெயில எடுத்துட்டீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றோம்மா, அப்பாவை பெயில எடுக்க முடியலன்னா நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு நானே போய் சரணடைஞ்சிடறேன், கவலைப்படாதமா அப்படின்னு செலியன்னு சொல்றாங்க. டேய், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடா அப்படின்னு திட்டுறாங்க பாக்கியா. செலியா, இது மாதிரி தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத செலியா, எதுனாலும் சரி என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்குவேன். இங்க பாருங்கடா, இது மாதிரி முடிவை நீ 2 பேருமே எடுத்துடக்கூடாது, உங்களுக்குன்னு தனியா குடும்பமும் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும்டா. வேற ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பாத்துக்குவேன். மா, வேற பிரச்சனைனா எப்படிமா நீ பாப்ப? டேய், நான் போய் சரணடைறேன்டா, நீங்க எதுக்குடா போய் சரணடையணும்? அதை கேட்டோன்னு எழிலுக்கு கோவம் வந்துச்சு. நீ என்ன லூசாமா? அப்பாவே அங்க ஜெயில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், உன்ன போய் ஜெயில உட்கார வைப்போமா? இங்க பாருமா, நாங்க சொல்லிட்டு இங்க கிளம்புற பின்னாடி நீ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீ பாட்டுல எங்கேயாச்சும் கிளம்பிடாதமா, தயவு செய்து நான் சொல்றதை மட்டும் செய்யுமா அப்படின்னு எழில் சொல்றாரு. செலியன் சொல்ற, ஆமாமா, இனியாவோட வாழ்க்கை இருக்கு, பிளீஸ்மா புரிஞ்சுக்கோ. டே செலியா, எழில் 2 பேரும் சரணடைறேன்னு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கடா, நீங்க முதல்ல அந்த முடிவு எடுக்காம இருங்க. சரிம்மா, ஓகே, நான் எப்படியாச்சும் வக்கீல வச்சு அப்பாவை வெளியே கொண்டு வர பாக்குறோம், ஓகேவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாக்கியாக்கு கொஞ்சம் கூட மனசே சரியில்லை, இவனுக்கு போய் ஏதாச்சும் சரணடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க பாக்கியா. எழில் செலியன் 2 பேரும் நேரா ஒரு வக்கீல பார்க்க போறாங்க. அவரும் ஊர்லயே பெரிய வக்கீல் தான், ஒரு பெரிய புள்ளைனே சொல்லலாம், அவரை தான் பார்க்க போயிருக்காங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்துல சொன்னோன்னே, ஐயோ சார், என்னங்க சார், சுதாகர் பையன் மேலேயே கைய வச்சிருக்கிறீங்க, அவர் பெரிய புள்ளியாச்சுங்களே சார், அவர் வீட்டுல போய் இப்படி பண்ணிடுறீங்களே, இதெல்லாம் வரது பெரிய சிரமம், பணத்தை கொடுத்து சரி கட்டிடுவாரு, உங்களுக்கே தெரியுங்களா சார்? தெரியும் சார் சுதாகரை பத்தி, அவர் ஒன்றும் நல்லவர் இல்ல, தெரியும் சார், எனக்கும் சுதாகர் நல்லவர் இல்ல, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார்,
நான் அவருக்கு எதிரா போய் நான் ஏதாச்சும் வாதாடணும்னு வச்சுக்கோங்க, என்னையவே போட்டு தள்ளலாம் கூட தயங்காத ஆள். சாரி சார் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது? வேற வக்கீல்ட்ட போலான்னு சொல்லிட்டு வேற ஒரு வக்கீல்ட்ட போறாங்க. இப்படியே ஒரு 10, 15 வக்கீல் கிட்ட போயிடுறாங்க. எல்லாருமே சுதாகருக்கு ஆப்போசிட்ல வாதாடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. முடியாதுன்னு வேற சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷன்ல 2 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. நீங்க தானே இனியாவோட அண்ணனுங்க அப்படின்னு சொல்லும்போதே, ஆஹா இல்ல 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 நாங்க இனியாவோட அண்ணன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த ஆளு என்ன பண்ணாருன்னா, சார் இனியாவோட அண்ணனுங்களை பார்த்தேன் சார். அவங்க கார்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு பொய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சார். நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். லொகேஷன் அனுப்புறேன். ஆளுகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் செலின் போயிட்டு இருக்காங்கல்ல கார்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கான்ஸ்டபிளும் போறாங்க. செலின் பார்த்துட்டு சொல்றாரு, டேய் கான்ஸ்டபிள் துரத்திட்டே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இவரும் ஸ்பீடா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த லொகேஷனை பிடிச்சு போலீஸ் டீமே வருது. இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சா தானே இனியாவை பிடிக்க முடியும். அதனால இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் வந்து நேரா கோபி கிட்ட சொல்றாங்க. உன் பசங்க 2 பேரும் வெளியே சுத்திட்டு இருந்தாங்களாமா, அவனுங்க துரத்திட்டு தான் இப்ப போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க 2 பேர்த்தையும் கையும் களவும் புடிச்சு கூட்டிட்டு வருவோம். அந்த இனியாவையும் கண்டுபிடிச்சிருவோம் பாரு அப்படின்னு சொன்னோன்னே கோபி பயங்கர பதட்டம் ஆயிடுறாங்க. பசங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லவும், நீ புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பசங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க, வெயிட் பண்ணு. 3 பேரும் சேர்ந்து இனியா எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போறாரு. எப்படி இருந்தாலும் நம்மள வெளியே விட போறது இல்ல. அதே மாதிரி நம்ம பசங்களையும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா வெளியே விட மாட்டாங்க. நம்மள சித்திரவதை பண்ற மாதிரியே அவனுங்களையும் சித்திரவதை பண்ணுவாங்க. அதனால பேசாம நம்ம தான் நிதிஷ போட்டு தள்ளணும்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிடறாரு கோபி. கோபி கான்ஸ்டபிள கூப்பிடுறாங்க. என்னப்பா தண்ணி வேணுமா? இல்ல சார் நான் ஒரு உண்மையை சொல்லணும், ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இருப்பா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஏதோ ஒரு உண்மை சொல்லணும்னு சொல்லி இந்த அக்யூஸ்ட் கோபி கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து நிக்கிறாரு. என்னது என்னமோ உண்மையை சொல்லணும்னு சொன்னியாமா, என்னது அப்படின்னு கேட்கவும், சார் நான் தான் அந்த நிதிஷ கொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீ கொன்னையா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆமா சார் நான் தான் அவனை கொன்னேன் அப்படி கல்லூரி மங்கம் மாதிரி இருந்துகிட்டு ஒண்ணுமே சொல்லாம இவ்ளோ அடி வாங்கியும் சொல்லாம கடைசியில உன் பசங்களை புடிச்சிட்டு வரேன்னு சொன்னோன்னே நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கிட்டியா, இப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி எப்படி கொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. கீழே தள்ளி விட்டு கொன்னுட்ட அப்படின்னு சொல்றாங்க. எதனால கீழே தள்ளி விட்டு கொன்ன? சார் அவன் மேல இருந்த கோவத்தினாலதான் இது எல்லாத்தையும் பண்ணுனேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. யோ ஏட்டு இங்க வா சார், சொல்லுங்க சார் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. கோபியோட பசங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணி போன டீமை வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் வர சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் டீமை வர சொல்லிடுறாங்க. திடீர்னு பார்த்தா செலின் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த போலீஸ் எல்லாருமே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸ்க்கு எல்லாரும் போறாங்களே அப்படின்னு சொல்லும் போது செலின் சொல்றாரு, எப்படியோ விடு தப்பிச்சிட்டோம், முதல்ல வக்கீல தேடலாம் அப்படின்னு 2 பேரும் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் செலினுக்கு ஒரு ஐடியா வருது. ஏண்டா எழில், பேசாம அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை பிடிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு வக்கீல பிடிக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும்ல. கரெக்டா சொன்னடா, வா அங்கேயே போலான்னு சொல்லிட்டு கோபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட 2 பேரும் நேரா அங்க போறாங்க. போய் விஷயத்த சொல்றாங்க. நானும் வக்கீலுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ ஒரு வக்கீல் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அங்க வேணா போய் பாக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்டு. உடனே சரி போலான்ட்டு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த வக்கீலை பத்தி எழில் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த வக்கீலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பணத்துக்கு ஆசைப்படாத ஆளு, ஆனா எவனுக்கும் யாருக்காகவும் பயப்படாத ஆள்டா, அதனாலதான் அங்க போலான்னு சொல்றாரு. துணிஞ்சு எதா இருந்தாலும் செய்வாரு, ஆனா அது நியாயமா இருக்கணும்னு நினைப்பாரு. இது மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை, கண்டிப்பா அந்த வக்கீல் ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க 3 பேருமே போய் வக்கீல் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. இனி அப்படி தள்ளி விட்டோன்னே அவர் விழுந்து இறந்துட்டாரு நிதிஷ், அந்த விஷயம், அப்புறம் கோபிய கூட்டிட்டு போன விஷயம், அதெல்லாம் சொல்றாங்க. கோபிய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் எப்படியாச்சும் பெயில் எடுத்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட வக்கீல், சரி 3 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. 1/2 மணி நேரம் ஆயும் அந்த ஆள் வரவே இல்ல. என்னது அங்கிள், வக்கீல ஆளவே காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே, வருவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா வக்கீல் வராரு. தம்பி உங்க அப்பாவை பத்தி எல்லாம் விசாரிச்சாச்சு, உன் அப்பாவுக்கு எஃப்ஐஆர் போடலப்பா, இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, ஆனா உங்க அப்பா ஒரு வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பா தான் அந்த கொலையை பண்ணதா அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, இங்க ரொம்ப கஷ்டம் அவரை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு ஒண்ணு பதட்டமாயிடுறாங்க 2 பேருமே. அப்பா கொலை பண்ணுன்னு ஒத்துக்கிட்டாராங்க சார் அப்படின்னு வக்கீல் கிட்ட கேட்கவும், ஆமாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொலை பண்ணுன்னு ஒத்துக்கிட்டாரு போல இருக்கு, ஏதோ ரொம்ப ப்ரெஷர் போல இருக்கு, பாக்கலாம் என்னன்னு அப்படின்னு சொல்றாரு.
சார் எப்படி அப்பாவை பெயில் எடுக்கிறது? பெயில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சுதாகர் பெரிய புள்ளி இந்த சிட்டிலேயே. இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போராடி நம்ம எப்படியும் எடுத்துடலாம் பெயில்ல, கவலைப்படாத. எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்க தங்கச்சியை மட்டும் வெளியே கூட்டிட்டு வந்துடாதீங்க சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், அவ ரொம்ப எமோஷனலான ஆளு. எங்க அப்பா மட்டும் ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சு அவ்வளவுதான். அவ நான் தான் கொலை பண்ணேன்னு அவளே ஒத்துக்குவா சார் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, எப்படி பெயில் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்குள்ள இங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, நேரா சுதாகருக்கு கால் பண்ணி கோபி தான் வந்து கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாருன்னு விஷயத்த சொல்லவும் சுதாகர் சொல்றாரு, இல்ல அது வாய்ப்பே இல்ல, கோபி கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டாரு. இது எல்லாத்தையும் செஞ்சது இனியா தான். அதனால இனியாவை முதல்ல புடிச்சு அவளை ஜெயில போட்டு துன்புறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு தான் தான் கொலை பண்ணேன்னு. இதுல இருந்து சரி பண்ணணும்னா வேற ஏதாச்சும் ஒரு பிளான் தான் பண்ணும் சார். சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். இந்த கோபி கொலை பண்ணலைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போனை வச்சுட்டு கோபி கிட்ட வராரு. சரி கோபி, நீ தானே கொலை பண்ண? ஆமா சார், நான் தான் கொலை பண்ணேன். அதுக்கு இப்போ என்ன சார்? அதுக்குள்ள இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி நியூஸ்ல எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருது. சுதாகரோட பையனை அவங்க மாமனார் கோபி தான் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ்லயும் போட்டுட்டு இருக்காங்க. இத பாட்டி பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க செல்வி அக்காவும். செல்விக்காவும் இதை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்றது, முதல்ல அக்காக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக்கு கால் பண்றாங்க. அங்க என்னடானா பாக்கியா போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. ஆக்சுவலா பாக்கியாவை போனை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேண்ட்லைன் இருக்கும், அந்த லேண்ட்லைனை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பரு செல்விக்கு தெரியல. அதனால செல்வி இனியாக்கு கால் பண்றாங்க. இனியா போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அதனால எழிலுக்கு கால் பண்றாங்க. அக்கா சொல்லுக்கா. எழில் தம்பி, அக்கா கிட்ட பேசணும். எழில் தம்பி, என்னென்னமோ நடக்குது. கோபி சார் தான் கொலை பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க, பயமா இருக்குப்பா. அக்கா, நாங்க எல்லாம் பாத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்பா வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். இந்த விஷயத்த நீங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாட்டியும் அக்கா கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லுதுப்பா, கொஞ்சம் போனை ஆன் பண்ணி வைக்க சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. செல்விக்கா அதுக்கு எழில் சொல்றாரு, இல்லக்கா போன் எல்லாம் ஆன் பண்ணி வைக்க முடியாது, ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, அந்த வீட்டுல ஒரு லேண்ட்லைன் இருக்கு, அந்த நம்பரை உங்களுக்கு இப்போ சொல்றேன், நீங்க எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் நம்பரை எழுதி வாங்கிட்டு செல்விக்கா பாட்டி கிட்ட சொல்றாங்க, அம்மா பாக்கியாக்கா நம்பரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, அதான் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுல பேசுறீங்களா அப்படின்னு சொல்லவும், முதல்ல போன் பண்ணு பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும் கோபி சார் அரெஸ்ட் ஆயிருக்கிறது சொல்ல வேண்டாம்னு எழில் தம்பி சொல்லுச்சுமா. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, நீ முதல்ல அமைதியாரு, போனை பண்ணு முதல்ல பாக்கியாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பதட்டமா இருக்காங்க பாட்டி. பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க செல்விக்கா. ஹலோ அப்படின்னு பயந்துகிட்டே பாக்கியா போன் எடுத்து பேசுறாங்க. அக்கா, நான் தான் செல்வி பேசுறேன். செல்வி எப்படி இருக்க, எங்க இருந்து பேசுற? எழில் தம்பி தான் இந்த போன் நம்பர் கொடுத்துச்சு. நல்லா இருக்கியாக்கா? நீ நல்லா இருக்கண்டி. எழில ஒன்னும் போனே எனக்கு இன்னும் பண்ணல, அங்க என்ன நிலைமையில இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, எல்லாமே நல்லா தான் இருக்கு, நீ வீட்லயே இருக்கா, வெளியெல்லாம் போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. இல்லட்டி போகல. இல்ல இனியா அப்பா நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக தாண்டி நான் யாருக்காச்சும் போன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நல்ல வேலைக்கு நீயே கால் பண்ணிட்ட. அக்கா, அதெல்லாம் இனியா அப்பாலாம் நல்லா இருக்காராமா, வக்கீல்கிட்ட எப்படியும் சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்களாமாக்கா, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? நீயும் இனியா பாப்பாவும் 2 பேரும் தயவு செய்து வெளியவே வந்துடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லவும், சரிடி நீ வீட்டுக்கு போனேன்னா அத்தாங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போனை கொடுத்தேன்னு நான் கொஞ்சம் பேசிக்குவேன். அக்கா, நான் உங்க வீட்டுல தான்க்கா இருக்கிறேன், நானும் ஆகாசும் தான் வந்தோம். இருக்கா அம்மா கிட்டப்பா போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் கோபி சாரு கொலைய ஒத்துக்கிட்ட விஷயத்த நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனவே கொடுக்குறாங்க பாட்டி கிட்ட செல்வி. ஆனா பாட்டி எடுத்தோடனே பாக்கியா இப்படி பண்ணிட்டானே கோபி அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த எனக்கு ஒன்னும் புரியல, என்ன சத்த அப்படின்னு கேட்கவும், அவன் கொலைய ஒத்துக்கிட்டான் பாக்கியா அப்படின்னு சொன்னோனேவே பயங்கர ஷாக் ஆயிருது பாக்கியாக்கு. அத்த என்னத்த சொல்றீங்க? ஆமா பாக்கியா, அவன் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டான் நம்ம போலீஸ் கிட்ட. ஏன் பாக்கியா, என் பையனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருமா? இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இத்தனை நாள் உயிரோட இருந்தேனா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம பாக்கியா சொல்றாங்க, அத்த இப்போ நான் சொல்றேன், உங்க பையன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜெயில இருந்து வந்துருவாரு, இது நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்குங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஆகாஷும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆகாஷும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல யோசனை பண்ணாரு பாருங்க, ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைம் பாட்டியை பார்க்க வந்தாங்கல்ல, அப்பவே எல்லாமே நம்ம மேலதான் தப்பு, நம்மனால தான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார்ல. அதுவும் இப்ப கோபி பழிய ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனேவே அவருக்கு ரொம்ப கவலையாயிருது. ச்சே, நம்மனால இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அப்பதான் ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாரு. பேசாம நம்மளே கொலை பண்ணதான் ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. பாட்டி பாக்கியா கிட்ட பேசிட்டு அப்புறம் போனை கட் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆகாஷ் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. செல்விக்கா, என்னடா ஆகாஷ் அப்படின்ட்டு வர்றாங்க. மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, போயிட்டு வாடா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா, நான் போகணும்ல, அங்க கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க செல்விக்கா. சரிம்மா அப்படின்ட்டு போறாரு. ஆகாஷ், ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறாங்க செல்விக்கா. என்னம்மா, என்னாச்சுடா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்னால தானே இத்தனை பிரச்சனையும். என்னடா சொல்ற? ஆமாமா, பாவம் இனியா. இனியாவுக்கு நான் மட்டும் லவ் பண்றப்போ ஓகேன்னு சொல்லாம இருந்திருந்தேன்னா இவங்க இந்த குடும்பத்துக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. முக்கியமா இனியாக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்லம்மா. ஆகாஷ், போனதை பேசி என்னடா பண்ண போறான், விட்டுடா, முடிஞ்சு போன கதை. கோபி சாரை நீ எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்விக்கா. சரிம்மா சரிம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு. எதுக்குடா மன்னிப்பெல்லாம் கேக்குற? இல்லம்மா, நீ சிவில் சர்வீஸ் எழுத சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இது பாஸ் பண்ணல, அதுக்கு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இல்லையே, இவன் நடவடிக்கை சரியில்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. டே ஆகாசு, ஏதாச்சும் பிரச்சனையா ஆகாசுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதை பார்த்து எனக்கு ஃபீல் ஆகுது, வேற ஒன்னும் இல்ல, வெளியில எல்லாம் எங்கேயும் போகல, நான் வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரா. அப்ப நானும் வர்றேன் வா அப்படின்னு செல்விக்கா சொல்றாங்க. இல்லம்மா, நீ பாட்டிக்கு துணையா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆகாஷ் போறாரு. போறப்பே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, அவங்க அம்மாவோட ஆசை ஆகாஷ் கலெக்டர் ஆகணுங்கிறது தான். இனியா பிரச்சனையில மாட்டாம இருந்திருந்தா நான் இப்போ கலெக்டர் ஆயிருப்பேன். ஆனா இனியாவை காப்பாத்துறதா கலெக்டரை முக்கியமா அப்படின்னு யோசனை பண்றப்போ இனியாவை காப்பாத்துறதா நமக்கு முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இன்ஸ்பெக்டர் வேற ஒரு சூப்பரான ஐடியா பண்ணிருக்காருன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கொலையாளி ஒரு இடத்துல கொலை பண்றாருன்னா அந்த கொலையை எப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லி ஒரு செய்முறை செய்ய சொல்லி அத ஒரு வீடியோவா எடுத்துக்குவாங்க எப்பயுமே போலீஸ். அதே மாதிரி கோபியையும் அங்க போய் அந்த செய்முறையை செய்ய சொல்லலாம். கண்டிப்பா அந்த ஆள் பண்ண மாட்டாரு, அப்போ மாட்டிக்குவாரு, இவர்தான் கொலை பண்ணலன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் ஒரு டீமை கூட்டிக்கிட்டு கோபியும் கூட்டிட்டு கொலை நடந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க இறக்கி விட்டு இப்ப என்ன பண்ணன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. கோபியை பார்த்து இன்ஸ்பெக்டர், இனியா எல்லா விஷயத்தையும் கோபி கிட்ட சொன்னாங்களா, அதை வச்சு எப்படியும் சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோடனே, சார் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நான் உள்ள போனேங்க சார். எப்படி போனீங்க? அந்த டோர் ஓப்பன்ல தான் இருந்தது, அதனால நான் உள்ள போயிட்டேன் சார். ஏன் சார், எப்படி ரெஸ்டாரண்ட்ல நிதிஷ் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவங்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணான் சார், நானும் கால் பண்ணேன், அவன் அட்டன் பண்ணவே இல்லை. ஆனா என்னோட பொண்ணோட போன்ல இருந்து நான் பண்ணோன்னே அவன் எடுத்துட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாரு. ஓ அப்படியா, சரி சரி, என்ன பண்ண, என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கும். சார் ஸ்ட்ரெயிட்டா போனோமா, அந்த இங்க இருக்க குடோன் ஏரியாவுக்கு நிதிஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நானும் போனேன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், அவன் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி என் பொண்ணை தரக்குறைவா பேச ஆரம்பிச்சான், தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சான். அதனால கோவம் வந்து அவனை அடிச்சேன் சார். அந்த ஃபோர்ஸ்ல அவன் போய் கீழே விழுந்துட்டான் சார். அவன் ஒரு போதை கைய சார், அதனால நான் தள்ளி விட்டோன்னே அப்படியே விழுந்துட்டான். நானும் கூட மயக்கத்துல இருப்பான் தான் நினைச்சேன், ஆனா அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, எங்க நின்னு எப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னு அவ யோசனை பண்றாரு. ஒரு தூணு மேல விழுந்துட்டான்னு தானே சொல்லியிருப்பாங்க, அதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கரெக்டா நிதிஷ் விழுந்தாருல தூணு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தூணு கிட்ட நீட்டு, சார் இந்த தூண் முன்னாடிதான் நான் தள்ளி விட்டேன் சார், அவன் அதுல விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்துட்டான் சார் அப்படின்னு சொல்றாரு கோபி. இதெல்லாம் கேட்ட போலீஸ், ஓ அப்படியா, நம்பிட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சார் ஏன் சார் வேற ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க, அதான் ஏன் ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சே, வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரை சுதாகருக்கு கால் பண்றாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி இவன் ஒன்னும் கொலை பண்ணல சார், இவன் பூரா தப்பு தப்பா சொல்லியிருக்கான் சார். ஆக்சுவலா லெஃப்ட் சைடு இருந்த தூண்ல தான் உங்க பையன் விழுந்து இறந்தான், ஆனா ரைட் சைடு இருக்க தூணுகிட்ட தான் நான் தள்ளி விட்டேன்னு இவரு சொன்னாரு சார். இதை வச்சு இவனை துரத்து விட்டுட்டு நம்ம அந்த இனியாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். தட்ஸ் குட், இவனை முதல்ல அடிக்கிற அடியில இனியா எங்க இருக்கான்னு சொல்லிடுறோம், அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் அதெல்லாம் நாங்க பக்காவா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, டே பூரா சொன்னது பூரா போயிட்டா, நீ சொன்னதுக்கும் அங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அடிச்சடிச்சு உன்னை போட்டு தள்ளிடுவோம்டா, அதனால மரியாதையா உண்மை சொல்லிடு, இனியா எங்க இருக்கா, நீ இப்ப கொலை பண்ணலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இனியா தான் கொலை பண்ணியிருக்கா, சோ இனியா எங்க இருக்கான்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க.
அவரு இல்ல நான் தான் கொலை பண்ணேன். என்ன சொன்னாலும் சரி நான் தான் கொலை பண்ணேன். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் ஆகாஷ் வர்றாரு அந்த ஸ்டேஷனுக்கு. சார் நான் சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ, சார் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், இன்ஸ்பெக்டர் இதை கேட்டுட்டு வெளியே வர்றாரு. நீ யாருப்பா அப்படிங்க. சார் நான் ஆகாஷ் சார் என் பேரு. சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கவும், அந்த நிதிஷ்கு வழக்குல நான் சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. அதை கேட்ட கோபி என்னடா இது ஆகாஷோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாரு. சார் நிதிஷை கொண்டது நான் தான். என் பேரு ஆகாஷ். நான் சரணடைய வந்திருக்கேன். கோபி சார் மேலயும் சரி இனியா மேலயும் எந்த தப்பும் இல்ல. நான் தான் பழி வாங்கறதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. இத கேட்டுட்டு ஐயோ இவன் எதுக்குடா சரணடைய வந்தா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு கோபி. என்னப்பா ஆளாளுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கீங்க. நான் தான் கொண்டா நிதிஷன், நான் தான் கொண்டா நிதிஷன், என்னடா நடக்குதுங்க அப்படிங்கும். சார் நான் தான் உண்மையை சொல்றேங்க சார். கோபி சார்லாம் அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் டீட்டெயிலா சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நேரா சுதாகருக்கு கால் பண்றாங்க. அவங்க ரூம்ல போய் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார் என்ன சார் நடக்குதுங்க? அப்பளே என்னடான்னா கோபி நான் தான் நிதிஷை கொண்டேன்னு வந்தான். இப்ப என்னோட இன்னொரு பையன் வந்திருக்கான் சார். என்னது இன்னொரு பையனா? எது அவங்க அண்ணனா? சார் அவங்க அண்ணன்லாம் இல்ல சார், ஆகாஷ்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஓ ஆகாஷா சார் இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், அந்த இனியாவோட கள்ள காதலன் இவன் அப்படின்னு சொல்றாரு. சுதாகர் இப்ப என்ன சார் பண்றது? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ அவனையும் புடிச்சு உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டு. ஏன்னா அவனை நினைக்கிறப்ப எனக்கு கட்டுப்பாகுது. இவன் ஒருத்தனாலதான் என்னோட ஆகாஷோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. அவனை விட்டுறாதீங்க, அவனை புடிச்சு லாடம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் அவங்கிட்ட நான் வாக்குமூலம் வாங்கிக்கிறேன். அப்ப அவனை சரணடைய வச்சிடலாமா? இல்ல இன்ஸ்பெக்டர், இதுல இனியாதான் மாட்டணும், வேற யாரும் மாட்டக்கூடாது. ஆனா இந்த ஆகாஷ சும்மா விட்டுறாதீங்க. அந்த இனியா கூட இவனும் சேர்ந்துதான் கொண்டாங்கிற மாதிரி ஏதாச்சும் ஜோடிச்ச வழக்க கிரியேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே சார், விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு ஏட்டு இவங்கிட்ட வாக்குமூலத்தை வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. நீ எப்படா அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு ஆகாஷ் சொல்றாரு. சார் நான் அந்த வழியா போய்கிட்டு இருந்தேன் சார். நிதேஷோட அப்பா கார்ல விட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள இறங்கி போனாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போதே சாப்பாட்டு பையெல்லாம் கொண்டு போனாரு சார். அப்பவே நிதேஷ் இங்கதான் இருப்பான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்தாரு. வர்றப்போ சாப்பாட்டு பேக்கு இல்ல அவரு கையில. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. போறப்ப அவரு ரெஸ்டாரண்ட் டோரை அந்த ஷட்டரை மூடாம போயிட்டாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நானும் உள்ள போனேன் சார். ஆக்சுவலா நான் நிதேஷ கொலை பண்றதுக்காக போகல சார். இனியாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அவளை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் சார் நான் உள்ள போனேன். அதுதான் சார் உண்மையும் கூட. சரி மேல சொல்லு தம்பி. சார் நானும் உள்ள போய் இனியா மேல எந்த தப்பும் இல்ல. நானும் இனியாவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், லவ்வர்ஸா இல்லைன்னு அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்த்தேன் சார். அவரும் என்னை கோவத்துல அடிக்க பார்த்தாரு சார். அவரு ஜிம் பாடி வேறையா சார், நம்மனால அவரை சமாளிக்க முடியல. அவர் போதையில வேற இருந்தாரு சார். அதனால புடிச்சு தள்ளி விட்டேன் சார். நேரா செவுத்துல அடிச்சு அவரை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நானும் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். இனியா அங்க எங்க போனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. நான் அவரை புடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். அவர் உயிரோட இருக்காரா உயிரோட இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நியூஸ்ல வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிதிஷ் இறந்துட்டாருன்னு. இனியா தலைமறைவா இருக்கிறனால அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததா நியூஸ்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் கொலை பண்ணதா அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற வேற நியூஸ்ல சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்தது. அதனாலதான் நான் சரணடைய வந்துட்டேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. ஆகாஷ் சொல்றதை கேட்டோடனேவே பயங்கர கோவம் வந்துருது. ஏண்டா கொலைய பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்க வேலை செய்யறியா, வாடா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு வந்து கோபி பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க ஆகாஷ ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, கோபிய இன்னொரு பக்கம் அடிக்கிறாங்க. கோபிய உன் பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு அடிக்கிறாங்க. கோபிய இன்னொரு பக்கம் நீ ஏண்டா கொலை பண்ணன்னு சொல்லி ஆகாஷ அடிக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு. டே எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சுடா. எனக்கு இப்ப என்ன நடந்திருக்குது தெரியுமா? நீ சொல்றத வச்சாவே நான் ஒரு கெஸ் பண்ண முடியுது. நீயும் அந்த இனியா ரெண்டு பேரும் பைக்ல ஹாயா போயிட்டு இருந்திருக்கீங்க. அந்த சமயத்துல அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆயிருக்கிறதுனால ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் உல்லாசமா இருந்துட்டு இருக்க சமயத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நிதிஷ் வந்திருக்காரு. இத பார்த்துட்டு அவர் கோபமாகி உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் சண்டைக்கு வந்திருக்காரு.
நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நிதிஷ தள்ளி விட்டு கொன்னுட்டீங்க. இதுதானே நடந்தது அப்படின்னு சொன்னோனே கோபிக்கும் சரி, ஆகாஷுக்கும் சரி செம்ம கோவம் வருது. என் பொண்ணு அப்படி தப்பாலாம் பேசாதீங்க சார் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு கோபி. ஆனா ஆகாஷ் என்ன சொல்றான்னா, சார் எனக்கும் அவளுக்கும் இப்போ தொடர்பே இல்ல சார். அவ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு அவ்வளவுதான். ஒரு பொம்பளை புள்ள மேல அபாண்டமா பழிய சுமத்தாதீங்க சார். இந்த உலகம் எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மேலேயே அபாண்டமா பழிய சுமத்திட்டே இருக்கிறீங்க. தப்பு சார் இது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா தப்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பலார் பலார்னு கண்ணத்துல சும்மா அடி பின்றாரு ஆகாஷ. அப்பதான் கோபி ஆகாஷ பத்தி புரிஞ்சுக்கிறாரு. ச்சே, நம்ம தப்பு பண்ணிட்டோம். பாவம் இந்த பையன் நம்ம இனியாவுக்காக, பாவம் இந்த பையன் நம்ம இனியாவுக்காக சரண்டராக வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு கோபி. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் பயங்கரமா அடிச்சுட்டு அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் வெளியே வந்துறாரு. அந்த லாக்கப்பையும் கதவா சாத்திடுறாங்க. அப்பதான் கோபி ஆகாஷ் கிட்ட பேசுறாரு. ஆகாஷ் என்ன மன்னிச்சிடு ஆகாஷ் அப்படிங்கிறாரு. சார் எதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் சார் கொலை பண்ணேன். எனக்கு தெரியும் ஆகாஷ், அது யாரு கொலை பண்ணதுன்னு. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே அப்படியே தலையை குமிஞ்சு மௌனமா இருக்காரு ஆகாஷ். சார் இனியே இதுல மாட்டிக்க கூடாது சார். என்னோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை சார். இனியே இதுல இருந்து தப்பிச்சுட்டு வரணும். அதுக்காக நான் இந்த குற்றத்தை ஒத்துக்கிறேன். நீங்க எதுவுமே பேசாதீங்க சார். நீங்க பாட்டுல போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படி கண் கலங்குறாரு கோபி. சாரி ஆகாஷ், உன்னையும் இனியாவே நான் பிரிச்சுட்டேன். நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல என் பொண்ணு இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு பையன் கூட என் பொண்ணு வாழ்றதா சந்தோஷங்கிறத புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீ ரொம்ப நல்லவன் ஆகாஷ் அப்படின்னு சொல்றாரு. சார் இத பத்தி நீ எதுவுமே பேசாதீங்க. நான் தான் கொலை பண்ணேன். நீங்க பேசாம கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் வந்துடுறாங்க. பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட ஆகாஷ் கிட்ட ஒரு வழக்க ஜோடிச்சாரு பாருங்க. ஆகாஷும் இனியாவும் 2 பேர் தான் போய் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னாரு பாத்தீங்களா? அதே கதைய பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்டையும் சொல்றாங்க. அவன் வாக்குமூலமே இதை கொடுத்துட்டான். நாங்க இவனை பிடிச்சிட்டோம், இனி இனியாவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படி ஒரு கதையை கட்டி விடுறாரு. இத டிவியில பாத்துக்கிட்டு இருந்த செல்விக்காக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன நடக்குதுன்னு சொல்லி குழம்பி போய் உடனே பதறி போயிடுறாங்க. பாட்டி இந்த நியூஸை கேட்டுட்டு பதறி போயிடுறாங்க. என்னடா இது? பாட்டி செல்விக்காவை பார்த்து திட்டுறாங்க. பாட்டிக்கு துணையா செல்விக்கா அங்கதான் இருக்காங்க. இப்ப 2வது தடவை ஆகாஷ் கொண்டு வந்து விட்டார்ல செல்விக்காவை பாட்டி கிட்ட, அது பிறந்து இங்கதான் இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, என்னடி உன் பையன் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான், ஆனா ஏன் பேத்திய அசிங்கப்படுத்திக்கிட்டானே அப்படின்னு சொல்லி கண்டபடி செல்விக்காவை திட்டுறாங்க. இல்லல்லம்மா, இது வேற ஏதோ தப்பு நடந்திருக்குது. இப்பதானே ஆகாஷ் இங்க இருந்தான், எப்படி அவன் மாட்டான்னு தெரியல. இது வேணும்னே போலீஸ் ஏதோ ஜோடிச்சிருக்காங்க. இருங்க, நான் பாக்கியாக்காக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வீட்டுல லேண்ட்லைன் இருக்குல்ல, அந்த லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னக்கா இது இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேக்கா, என்ன பண்றது? அவனோட ஆகாஷ் வாழ்க்கையும் போச்சு, அவனோட கலெக்டர் கனவும் போச்சுக்கா. இப்போ ஒரு பொண்ணு கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேரு வேற வந்துருச்சேக்கா. இவன் கொலைப்பழி வேற ஏத்திருக்கா. நான் என்னக்கா பண்றது அப்படின்னு அழுகவும், செல்வி நான் தான் சொன்னேன்ல சாயந்தரம் அவர் வருவாருன்னு சொன்னல, அதே மாதிரி ஆகாஷும் வந்துருவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எப்படிக்கா வருவான்? நம்ம இனியா பாப்பாவையும் ஆகாஷையும் இப்படி தப்பு தப்பா ஜோடிச்சிருக்காங்கக்கா, இப்படி எல்லாம் நடக்கவே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லவும், அது அப்படித்தான் செல்வி பண்ணுவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வைய அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இப்படி கண் கலங்கி இருக்காங்க. பாக்கியா அப்படி கண்ணை தொடச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படியே கோபி கிட்ட. என்ன கோபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துரும், யாரோட கைரேகை இருந்ததுன்னு வரும். அதுல கண்டிப்பா உன்னோட கைரேகை இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் உன்னை விடுற மாதிரி ஐடியா இல்லை. எங்க உன் பொண்ணு இருக்கான்னு சொல்லு, அப்புறம் நான் விட்டுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு போன் கால் வருது. பார்த்தா சுதாகர் தான் கால் பண்றாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து பேசுறாரு. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஆகாஷோட கைரேகையும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தோடனே சேர்த்துக்கிங்க. அவனையும் சும்மா விடக்கூடாது, அவனையும் சேர்த்து இந்த கொலை வழக்குல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், தாராளமா பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும், இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துடும் சார். வந்தோடனே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் ஆகாஷோட கைரேகையும் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு போனை கட் பண்ணும் போதே அங்க பார்த்தா வக்கீலை கூட்டிக்கிட்டு செலியன் எழில் 2 பேருமே வர்றாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அப்பாவை பெயில் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றத கேட்டுட்டு, தம்பி உங்க அப்பா வேலை இப்போதைக்கு நாங்க பெயில விட முடியாது. உன் அப்பா நான் தான் கொண்டுன்னு வந்து உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இன்னொருத்தன் இனியாவோட லவ்வரு நான் தான் ரித்திஷை கொண்டேன்னு வந்து இன்னொருத்தன் உட்காந்துருக்கான்.
இப்போதைக்கெல்லாம் விடுற மாதிரி சான்ஸே இல்லப்பா. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரட்டும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வக்கீலும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. ஆனா கேட்கற மாதிரியே இல்ல. இல்ல சார், கண்டிப்பா நீங்க பெயில விட்டுதான் ஆகணும்னு வக்கீலும் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்காரு. முடியவே முடியாது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் என்னன்னாலும் நாங்க முடிவெடுப்போம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்ல. வக்கீலு அப்புறம் அண்ணா தம்பி 2 பேரும் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம பாக்கியாவை காமிக்கிறாங்க. பாக்கியா இப்போ செல்விக்கு கூப்பிடுறாங்க. அக்கா சொல்லுக்கா. செல்வி, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அந்த அட்ரஸுக்கு வந்துடுறியா? அக்கா எதுக்குக்கா? செல்வி, நான் சொல்றத மட்டும் செய். நான் இந்த அட்ரஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்றாங்க. அங்க வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. செல்விக்கா பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாக்கியா அக்கா தான் ஒரு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருக்கு, என்னன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்காவும் கிளம்பி நேரா அந்த சொன்ன அட்ரஸுக்கு போறாங்க. அங்க பாக்கியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி, நீ இனியாவை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்கக்கா போற? ஏய், எல்லாம் விஷயமா தாண்டி, நீ இனியா கூட இரு. இனியா கிட்ட நீ ஒன்னும் பேசிக்க வேண்டாம். நடந்த விஷயம் எதுவுமே இனியா கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா? அவ அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ஆறுதல் வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போன பாக்கியா திரும்ப வந்து, செல்வி சாரி, உன் பையன் இப்ப ஜெயில இருக்கிறதுக்கு எங்க குடும்பம் தான் காரணமாயிருச்சு, சாரி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா கிட்ட செல்வி, சரி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துருவாங்க, அதுக்கான வேலையை தான் நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்க இருந்து போறாங்க. நேரா பாக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுக்குள்ள செழியன் எழில் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வக்கீல் சொல்றாரு, ஏன்பா நிஜமானே அந்த நிதிஷ் இறந்து போயிட்டானா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த சுதாகர் ஏற்கனவே அவன் பயங்கர தில்லாலங்கடி. ஒருவேளை அந்த நிதிஷ் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஜோடிச்சு உங்க பொண்ணை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கானோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சார், அப்படி இருந்தாலும் இருக்கும் சார், ஆனா அவனோட பாடியை தான் நாங்க பார்த்தோமே சார் அப்படின்னு சொல்றாரு எழில். என்னமோ பார்க்கலாம், இப்ப என்னன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்கியா வர்றாங்க. இவங்க எல்லாம் மும்முரமா பேசிக்கிட்டு இருந்ததுனால பாக்கியாவை பார்க்கல. பாக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. எதுக்குமா வந்திருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும், நிதிஷ் கொலை வழக்குல சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா ஆளாளுக்கு சரணடைய வந்திருக்கீங்கிறீங்க, எத்தனை பேருமா வந்து சரணடைவீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. சார் சார், நான் தான் சார் கொலை பண்ணேன், அவங்க எல்லாருமே என்ன காப்பாத்துறதுக்காக தான் சார் வந்திருக்காங்க, நான் நடந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதையும் கேட்கலாம், சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது பூரா சொல்றாங்க. இனியா கிட்ட சுதாகர் பேசினது, சுதாகர் வச்ச டிமாண்ட் எல்லாத்துக்குமே இனியாவும் ஒத்துக்கிட்டு நான் அதை கையெழுத்து வாங்குறதுக்காக எங்க வரணும்னு இனியா கேட்டா. அவரும் எங்களோட பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாரு. இனியாவும் அங்க போய் நின்னுக்கிட்டு எனக்கு கால் பண்ணா, அம்மா எனக்கு தனியா போக பயமா இருக்கு, நீங்களும் வாங்க அம்மா அப்படின்னு சொன்னா. நானும் அங்க போனேன். அங்க உள்ள போய் பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது நிதிஷ் இருந்தான். அவன் ஃபுல் போதையில இருந்தான். அவன் என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டான். அங்க இருந்ததோ நிதிஷ் தான், ஆனா சுதாகர் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு, நிதிஷ் வந்து போதையில இருந்தனால இனியாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா. நாங்களும் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். அவன் ரொம்ப முரட்டுத்தனமா இனியாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா. என்ன வேற புடிச்சு தள்ளி விட்டுட்டான். இனியாவோட கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணும் போதுதான் நான் வேற என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாம அனிச்சை செயலா நிதிஷை புடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அவனை தள்ளி விட்ட பின்னாடிதான் எனக்கே தெரிஞ்சது நிதிஷை நான் தள்ளி விட்டுட்டேன்னு. நிதிஷ் விழுந்துட்டான். சரி, அவன் மயக்கத்துல தான் இருக்கான்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அவனை எழுப்பி பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது. தண்ணி தொளிச்சு எழுப்பி பார்த்தோம், அவன் எழுந்திருக்கல. அதுக்கப்புறம் உலுக்கி பார்த்தோம், எழுந்திருக்கல. அவன் மூக்களை கை வச்சு பார்த்த பின்னாடிதான் தெரிஞ்சது அவனுக்கு மூச்சு இல்லைங்கிற விஷயமே. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஓடி வந்துட்டோம். இனியா மேல எந்த தப்புமே இல்ல. நிதிஷை தள்ளி விட்டது நான் தான். அதுவும் இனியாவை காப்பாத்துறதுக்காக நிதிஷை நாங்க தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா, இங்க பரபரப்பா எல்லாரும் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வக்கீல் போறாரு. கூடவே எழில் செலின் 2 பேர் போனா அங்க பாக்கியா இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, பொழப்பவே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மா எதுக்குமா இங்க வந்தா அப்படிங்கவும், செலியா நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் உண்மையை சொல்லி சரணடைய வந்திருக்கேன் அப்படிங்கவும், என்னடா அது அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கோவப்படுறாங்க. சார், அம்மா சொல்றதெல்லாம் பொய் சார், இது உண்மை இல்ல சார் அப்படின்னு சொல்லவும், தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம், நீங்க சொல்லுங்க அதுக்கு மேல அப்படிங்கவும், சார் இவ்வளவுதான் சார் நடந்தது. இது நாங்க ஒண்ணு கொலை செய்யணும்னு நோக்கத்துக்காக போய் அவரை கொலை செய்ய போகல. அவர் என் பொண்ணு கொல்ல பார்த்தாரு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் புடிச்சு தள்ளி விட்டோம், கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ளே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்துருது. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல பார்த்தா பாக்கியா இனியா 2 பேரும் இருந்ததா தான் காமிக்குது. அதை பார்த்தோன்னே உடனே கால் பண்ணி யாருக்கும் தெரியாம சுதாகருக்கு கால் பண்றாரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், இந்த கொலை பண்ணது நான் தான் சொல்லி இனியாவோட அம்மா பாக்கியா வந்து சரணடைய வந்திருக்காங்க சார். அப்புறமும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல
பார்த்தப்போ இனியாவோட கைரேகையும் பாக்கியாவோட கைரேகையும் தான் பதிஞ்சிருக்கு சார். எனக்கு என்னமோ பாக்கியா அவங்க தான் கொண்டிருப்பாங்க போல இருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோனேவே பாக்கியாவை பழி வாங்கணும் எண்ணத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்காருல்ல, அதனால பாக்கியாவை மாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சுதாகரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து நீங்க இப்போ சரணடைஞ்சிட்டீங்க, சரி உங்களோட வாக்குமூலத்தை நான் ஏத்துக்கிட்டோம், கான்ஸ்டபிள் இந்த அம்மாவை கைது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சார் 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 எங்க அம்மா ஒண்ணும் செய்யல சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னு ரெண்டு பசங்களும் சொல்றாங்க. கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஆகாஷையும் கோபிகையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மகளிர் போலீஸ வர சொல்லி மகளிரோட ஸ்டேஷனுக்கு பாக்கியாவும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. வக்கீல் சொல்றாரு, என்ன தம்பி இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, தற்காப்புக்காக கொலை பண்ணாங்க, இது தெரியாம நடந்த விஷயம்னு வச்சு உங்க அம்மாவை வெளியே கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. கோபி கிட்டே இந்த விஷயத்த சொன்னோடனே கோபி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. எதுக்காக இந்த பாக்கிய எப்படி பண்ணுனா அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல அப்பா, நீங்க கொலை பண்ணீங்கன்னு சொன்னீங்க கரெக்டா, உங்களை கொண்டு போய் வீடியோ எடுத்தாங்களே எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லின்னு. ஆமா, அது தப்பானதை சொல்லிட்டீங்கப்பா, அதனால உங்களோட வாக்குமூலத்தை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியாவை போலீஸ் புடிச்சிட்டு போன விஷயம் பாட்டி இனியாக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. இனியா பயங்கரமா அழுகுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு, இனியாவை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், என்னைக்கு வழக்கு நடக்குதோ அன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டா இனியாவை கூட்டிட்டு போலாம். கோபி அப்புறம் ரெண்டு பசங்க இவங்க மூணு பேத்துக்கிட்டுமே என்ன சொல்றாருன்னா வக்கீலே, சார் உங்க ஒய்ஃப் கொலை பண்ணதாவே இருக்கட்டும் சார், உங்க பொண்ணோட லைஃப் இல்லாட்டி கெட்டு போயிரும் சார், என்ன சார் என்ன வேணா இது கொலை பண்ணுன்னு சொல்லி மாட்டி விட சொல்லுங்க சார், நான் ஜெயிலுக்கு போறேன், எதுக்கு சார் பாக்கியெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல சார் இது தற்காப்புக்காக செஞ்சோம்னு சொல்லி நம்ம ஈஸியா கேஸை உடச்சு வெளியே கொண்டு வந்துடலாம் உங்க ஒய்ஃபை, கவலைப்படாதீங்க சார், நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க, உங்க ஒய்ஃபை சீக்கிரம் வெளியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை நீங்க வெளியே விட வேண்டாம், நம்ம கோர்ட்டுக்கு போறப்ப மட்டும் இனியாவை கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்த, அதுவும் நான் சொல்ற மாதிரி சொல்ற விஷயத்த நீங்க சொல்லிருங்க, உங்க ஒய்ஃப் எப்படி ஜோடிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் கொண்டு போய் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் நீங்க என்னமோ சொல்றீங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெயில மகளிர் காவல் நிலையத்துல தான் வச்சிருக்காங்க பாக்கியாவை. அப்பதான் நிதிஷோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வர்றாங்க. இப்படி என் பையனை கொன்னுட்டேடி சதிகாரி அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் பயங்கரமா சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க. என்ன அம்மாளும் மகளும் சேர்ந்து என் பையனை கொன்னுட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன், இந்த இனியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளையும் கொண்டு வந்து இந்த லாக்அப்ல போடுறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் சார், அதையும் பார்க்கலாம், இந்த கொலையில என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல சார், நான் தான் நிதிஷை பிடிச்சி தள்ளி விட்டேன், அதனாலதான் நிதிஷ் இறந்தான் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த லேடி கான்ஸ்டபிள் வர்றாங்க. சார் டைம் ஆயிடுச்சு சார், கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. வக்கீலும் நைட்டும் பகலுமாய் விஷயங்களை எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சேமிச்சு ஃபுல்லா வச்சுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போறாங்க பாக்கியாவை. இனியா இருக்கிற இடத்துக்கு கோபிய கூட்டிட்டு வர்றாங்க. இனியா பார்த்து அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா பாக்கியா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டோன்னேவே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா செல்விக்கா கிட்ட வந்து கோபி சாரி கேக்குறாரு. சாரி செல்வி, உன்னோட பையனோட மனசை புரிஞ்சுக்காம காசுதான் பெருசு அதுதான் முக்கியம்னு சொல்லி என் பிள்ளைய கொண்டு போய் அந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையும் போயிருச்சு, உன் பையனோட வாழ்க்கையும் போயிருச்சு, என்னை மன்னிச்சிரு செல்வி அப்படிங்கிறாங்க. சார் சார் அவ்வளவு சொல்லாதீங்க சார், எங்கிட்ட இதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க, இப்ப அக்கா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இப்ப அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத செல்வி, பாக்கியாவை நாங்க எப்படியும் கூட்டிட்டு வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், நீங்க பாத்துக்கோங்க, போய் நீ கிளம்பு செல்வி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆகாஷ் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லன்னு சொல்லிரு அப்படின்னு வேற சொல்றாரு. கோபி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் பாக்கியா ஜெயில மாட்டிக்கிட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க செல்வி. இதுக்குள்ள பார்த்தா நம்ம இனியா என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் போய் சரணடைஞ்சிடுறேன், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுறேன், அம்மா எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்றாங்க. அப்பதான் எழில் சொல்றாரு, இனியா நான் சொல்றபடி சொன்னேன்னா கண்டிப்பா அம்மாவா இந்த ஃபர்ஸ்ட் ஹீரிங்லயே நம்ம கூட்டிட்டு வந்துடலாம், நான் சொல்றபடி நீ செய்யறியா அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பா நான் செய்யறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு பாக்கியா எப்படி அந்த கதையை ஜோடிச்சாங்களோ அதை ஃபுல்லா இனியா கிட்ட சொல்றாங்க. இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லணும், அம்மாவை எப்படியும் காப்பாத்திடுவோம், ஏன்னா அவங்க ஒரு தற்காப்புக்காக தான் நிதிஷை தள்ளி விட்டுருக்காங்க, அதனால எப்படியும் அம்மா வெளியே வந்துருவாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன நான் அதே மாதிரி சொல்றேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. 2-3 நாள் ஆகுது. கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது பாக்கியாவோட கேஸும். வக்கீலும் வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நிதிஷோட வக்கீல் தான் ஆஜராகிறாரு. நிதிஷை கொலை பண்ணது இந்த பாக்கியாவும் அவங்க பொண்ணு இனியாவும் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான
ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. அத ஜட்ஜ் பார்த்துட்டு, இப்போ இனியா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்போ பாக்கியாவோட வக்கீல் எந்திரிக்கிறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க தலைமறைவாலாம் இல்ல யுவர் ஆனர். அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக இங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியா இருக்க கூண்டுலயே நம்ம இனியாவையும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. என்ன நடந்தது இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏற்கனவே பாக்கியா கிட்ட வக்கீல் சொல்லியிருப்பாரு, நீங்க சொல்றதே தான் இனியா சொல்லணும், எல்லா விஷயத்தையுமே கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருப்பாரு. அதனால பாக்கியா இங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அதவே தான் இனியாவும் சொல்றாங்க. இனியா சொல்றது உண்மைதான் அப்படின்னு பாக்கியாவும் சொல்றாங்க. சார், என் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு தற்காப்புக்காக தான் என்னவே அறியாம என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தள்ளிவிட்டேன். ஆக்சுவலா ஒருத்தர் ஒரு பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? கொலை பண்ணுங்கன்னு விட்டுருவீங்களா? அவனை கொலை பண்ண விடாம புடிச்சு தள்ளி விடுவீங்களா? அதே மாதிரிதான் சார் நான் தள்ளி விட்டேன். ஆனா அவன் இறந்துட்டான், நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போதே பாக்கியா தரப்பு வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, யுவர் ஆனர், நிதிஷ் ஒரு ஜிம் பாய். அவனை லேசா தள்ளி விட்டாலா விழுகக்கூடிய ஆள் இல்ல. அவன் ஏற்கனவே ஒரு போதை கையா இருந்தனால லைட்டா புடிச்சு தள்ளி விட்டோனேவே அவன் போய் கீழே விழுந்திருக்கான். அந்த பொருளை அவன் உட்கொண்டனால, அவன் போதையில இருந்தனாலதான் அவன் கீழே விழுந்தோடனே இறந்திருக்கான். பாக்கியா தள்ளி விட்டனால மட்டும் அந்த ஜிம்பாடி நிதிஷ் விழுகல. அவன் ஏற்கனவே அந்த போதையில இருந்தனால அவனோட உடம்பு ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். இவங்க லைட்டா தள்ளினோனேவே அவன் போய் அப்படியே செவுத்துல அடிச்சு விழுந்து இறந்துட்டான். இதுதான் நடந்திருக்கு. இது இவங்க பாதுகாப்புக்காக மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. வேணும்னே நிதிஷை தள்ளி விடணும்னு பாக்கியா நினைக்கவே இல்ல. தன்னோட பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு மோட்டிவ்ல தான் பாக்கியா நிதிஷை தள்ளி இருக்காங்க அப்படின்னு பாக்கியா தரப்பு வக்கீல் வாதாடுறாரு. அப்பதான் ஜட்ஜி சொல்றாரு, வாக்குமூலத்தை எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்போ நிதிஷ் போதை பொருளுக்கு அடிமையாயிட்டு இருந்திருக்கான். அந்த கொலை நடக்கிற சமயத்திலயும் அவன் போதையில தான் இருந்திருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அவன் போதை பொருள் உட்கொண்டதா தான் அதுல வந்திருக்கு. பாக்கியா தன்னோட மகளை காப்பாத்தணும்னு காரணத்துக்காக தான் நிதிஷை புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அவன் போதையில இருந்தனால அவன் இறந்துட்டான். பாக்கியா தற்காப்புக்காக தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. அந்த நிதிஷ் போதையில இருந்திருக்கான், அதனால கீழே விழுந்தோன்னு இறந்துட்டான். பாக்கியா மேல எந்த தப்புமே இல்ல, இது தற்காப்புக்காக செஞ்சது. அதனால பாக்கியாக்கு எந்த வித தண்டனையும் இல்ல. இருந்தாலும் ஒரு கொலை நடந்திருக்கு, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால பாக்கியாக்கு 6 மாசம் நிபந்தனையின் பேரில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 6 மாசம் காலம் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பாக்கியாவை. இல்ல யுவர் ஆனர், வேண்டாம் யுவர் ஆனர், அம்மாக்கு தண்டனை கொடுக்காதீங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இனியா சொல்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் ஆனர், அந்த 6 மாச தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க. இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கலைஞ்சிருது. பாக்கியாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மா, என்னாலதானே நீ ஜெயிலுக்கு போற, நான் சொல்லிடுறேம்மா, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுறேன், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும், இனியா எதுவுமே நீ பேசக்கூடாது, உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, 6 மாசம் தானே, ஒரு நிமிஷத்துல ஓடிரும், நீ பேசாம ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றாங்க. கோபி, பாட்டி, அப்புறம் எழில் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. செலியனும், அம்மா என்னம்மா எப்படி ஆயிடுச்சு, உங்களை எப்படியாச்சு தண்டனையில இருந்து கூட்டிட்டு வந்தெல்லாம் நினைச்சம்மா அப்படின்னு சொல்லவும், டேய் இது ஒண்ணும் ஆயுள் தண்டனை இல்லடா, 6 மாசம் கொடுத்துருக்காங்க, நான் தள்ளி விட்டதுக்காக கொடுத்துருக்காங்க, பரவாயில்லடா, 6 மாசம் தானே போயிரும் அப்படின்னு சொல்லும் போதே, பாக்கியா எல்லாமே எங்கனாலதான் பாக்கியா, சாரி பாக்கியா அப்படின்னு சொல்லி கோபி சொல்றாரு. அப்ப பாக்கியா சொல்றாங்க, குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்குங்க, இனியாவை பத்திரமா பாத்துக்குங்க, ஹோட்டலையும் உங்க பொறுப்புலயே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாக்கியாவும் போயிடுறாங்க. அந்த ஜெயிலுக்கும் போயிடுறாங்க பாக்கியா. பாக்கியா அங்க நன்னடத்தையின் காரணமா 6 மாசத்துல வர வேண்டிய பாக்கியா 4 மாசத்திலேயே பாக்கியாவை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. சுதாகருக்கும் பயங்கர கோவம். அந்த பாக்கியாவை ரிலீஸ் பண்றதுக்கு கேட்டோன்னேவே அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவத்துல இருக்காங்க. பாக்கியா ரிலீஸ் பண்ற நாளும் வருது. பாக்கியாவும் ரிலீஸ் ஆகி ஜெயில இருந்து வெளியே வர்றாங்க. பார்த்தா அங்க பாட்டி, கோபி, இனியா, எழிலோட வைஃப், அப்புறம் குழந்தை, செலியனோட வைஃப், அப்புறம் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. கூடவே நம்ம செல்வி, ஆகாஷ் எல்லாருமே இருக்காங்க. பாக்கியா வர்றதை பார்த்தோன்னே இனியா ஓடி போய் கட்டி புடிச்சுக்கிறாங்க. செலியன் 2 பேரும் அவங்க அம்மாவை அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி, அமிர்தா எல்லாரும் வந்திருக்காங்க. சரி வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப போலான்ட்டு போகும்போது செல்வி அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, செல்வி நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க செல்வியும்.
ஆகாஷ் நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கியா? படிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆகாஷ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனா பார்த்தா அங்க வீடு ஃபுல்லா பயங்கர டெக்கரேஷன்ல இருக்கு. என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் கோபி சொல்றாரு, இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. நீ வர்ற அன்னைக்கு தான் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி இனியாவும் ஆகாஷும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனேவே கோபி அப்படி பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்ன பாக்கியா பாக்குற? என் ஆகாஷ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்க 2 பேரும். கடைசியில ஆகாஷுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோன்னு பாக்குறியா? அத்தை அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். இடியாவுக்காக அவன் போய் சரணடைஞ்சான். நம்ம குடும்பத்துக்காக தான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி பொறுப்பை ஏத்துக்க போனான். அப்படிப்பட்ட பையனை நம்ம விட்டு கொடுக்கலாமா? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பேத்திய கொண்டு போய் ஒரு புதைக்குழியில நான் தள்ளி விட்டேன். கடைசியில நீ போய் தான் நீ காப்பாத்தின என் பேத்திய. நீ மட்டும் இந்த கொலையை ஒத்துக்கலைன்னா கடைசியில என் பேத்தியோட நிலைமை என்ன ஆயிருக்கும், அவன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். அதனாலதான் முடிவு பண்ணோம் நானும் கோபியும் ஆகாஷ் தான் இனியாக்கு ஏத்தா பையன் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் கல்யாணத்தை ரெடியும் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதே செல்விக்கா சொல்றாங்க, அக்கா நீ சம்மதிச்சா மட்டும்தான்க்கா இந்த கல்யாணம். இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீ ஓகே சொன்னேன்னா இந்த கல்யாணத்துக்கு நாங்களும் ஒத்துக்குவோம், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சம்மதியம்மா, கொஞ்சம் இப்பவே வாய் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே செல்விக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. அக்கா அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க பாக்கியாவ. அப்புறம் என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிச்சயத்துக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் நடக்கல, நிச்சயம் தான் இப்ப நடக்க போகுது. நிச்சயதார்த்தமும் சந்தோஷமா முடியுது. பாக்கியாவோட முன்னிலையிலே இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் பாக்கியா வச்சிருந்த ஹோட்டலும் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாரு கோபி. கோபியோட கிளவுட் கிச்சனும் சரி, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டும் சரி, ரெண்டுமே செம்மையா போய்கிட்டு இருக்கு. கோபியும் பாக்கியாவோட வீட்டுல தான் இப்போ இருக்காரு. கோபியும் பாக்கியாவும் சேரலைனாலும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. கோபியை ஒரு அளவுக்கு மன்னிச்சிட்டாங்க பாக்கியாவும். கோபியும் பாக்கியா கிட்ட சாரி கேக்குறாங்க. பாக்கியாவும் மன்னிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே ரொம்ப செம்ம ஹாப்பியில இருக்காங்க. இனியாக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எல்லாம் ஏற்பாடு பண்ணி மண்டபத்துல போய் இருக்காங்க. அப்பதாங்க சுதாகர் இனியாவை அங்கேயே போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவும் பண்றாரு. கல்யாணம் நடக்க போற சமயத்துல ஆகாஷ் இனியா கழுத்துல தாலி கட்ட போறாங்க. அப்பதான் வர்றாரு சுதாகர். நேரா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து எல்லாத்து முன்னாடியும் நின்னுக்கிட்டு அந்த இனியாவை ஷூட் பண்ண வர்றாரு. அப்ப எல்லாரும் விடுவாங்களா? எல்லாரும் அங்க இருக்க கூட்டம் எல்லாம் சேர்ந்து சுதாகரை புடிச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறாங்க. ஏய் உன்னை விட மாட்டேன் இனியா, பாக்கியா உன்னையும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல போறாரு. அப்ப பாக்கியா சொல்றாங்க, நீ என்னதான் கஷ்டப்பட்டு என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒன்னும் எங்களை வசைக்கும் கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா போலீஸ் வந்து சுதாகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இனியா ஆகாஷ் கல்யாணம் நல்லபடியா முடியுது. பாக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாருமே சந்தோஷமா ஒரே வீட்ல இருக்காங்க. அதுவும் ஆகாஷும் இனியா கூட நம்ம பாக்கியா வீட்லயே தான் இருக்காரு. இப்போ எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு முடியும்னு நினைக்கிறேன்.